சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்கு அதிபதி அதிதேவதை குரு பகவான் பிரகஸ்பதி. நீங்கள் தாங்க படித்தவங்க, ஒரு டாக்டர், ஒரு அட்வொகேட்டு, கலைத்துறையில் பிரகாசமாக இருக்காங்கல்ல, கலைத்துறையில் சின்ன சின்ன ரோல்ஸு இப்படியா தெளிவாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த ராசிக்காரங்கள் தான் நிறையாவே இருப்பீங்க. ஆனால் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் நீங்கள் தான். உங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா இப்பிறவிலேயே பல துன்பங்களை அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் இந்த மீன ராசி தான் அதிகமாகவே இருக்கும். நிறைய சித்தர் ஜாதகம், பெண்களாக இருந்தால் கன்னியாஸ்திரி ஜாதகம், தவங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஜாதகம், படித்த ஜாதகமும் கூட. பொதுவாக இந்த மீன ராசியை பெண்கள் தான் கொஞ்சம் கடினமாகவே ஓட்டுவாங்க, கஷ்டமாகவே படக்கூடியது பெண்கள் தாங்க. அறிவில், அழகில் சிறந்து விளங்கக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இந்த ஜாதகம் தான். படிக்கணும் ஆசைகளில் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி போன்றீங்கல்ல, அவங்களும் நீங்கள் தான். மீன ராசிக்காரர்களுடைய தாயி தகப்பன் மண்ணை விற்கணும், பொண்ணை விற்கணும், சொத்தை விற்கணும், எல்லாத்தையும் விற்று உங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணம் மீனராசிக்காரங்களுக்கு நிறையவே செய்வாங்க. பாசம் அதிகமாக இருக்கும் தாய் தகப்பனுக்கு மீனராசிக்காரங்களுடைய ஆணும் பெண்ணும் மேலே. ஆனால் கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும், கருமாயப்படணும், படித்து ஓரளவுக்கு மெச்சூரிட் ஆவீங்க. ஆனால் அந்த மெச்சூரிட் ஆகிறதுக்கு முன்னையே அந்த டீனேஜ் சொல்லக்கூடிய 19 வயசுக்குள்ள காதல்னு ஒன்று பண்ணிங்கன்னா நீங்கள் கோழி முட்டை. படித்த படிப்பு வீணாக போயிடும், தாய் தகப்பனுடைய கனவு நடக்காது. அதோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து புள்ளக்குட்டிகளை பெற்று வீட்டுக்கு அடுப்பு தான் ஊதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் பேக சுமந்துக்கு நீங்கள் வேலைக்கு போகணும், உங்கள் தேவையை பூர்த்தி பண்ண. ஆனால் 21 வயசு வரைக்கும் இந்த காதல் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாக்டர், நீங்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ், பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தருணம், வெளிநாடு வெளிதேசம் போயிட்டு வரக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்கும். மீன ராசியில் உள்ள ஆண்கள் பிறந்தீங்கன்னா சுகபோகமான ஜாதகம். இன்னொன்று சொல்லட்டா, மீன ராசியில் ஆணோ பெண்ணோ கொஞ்சம் மோட்டாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கள்ளங்கவடம் இல்லாமல் தாயி தகப்பனுடைய அனுகிரகத்தில் செல்ல பிள்ளையா வளர்ந்தவங்க தான் மீன ராசிக்கார ஆணும் பெண்கள். அதனால கொஞ்சம் குண்டாக தான் இருப்பீங்க. ஏன்னா இருந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு தான் உண்டு. மீன ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு ஒரு ஆசைகள்லாம் வரும். விதைச்சு காசை விதைச்சு டபுள் பங்கா சம்பாதிக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் வரும். படித்து முடிச்சுட்டு முன்னோர் சொத்து, ஏதோ ஒரு சொத்து பத்து நகை நட்ட அடமானம் வச்சாது வியாபாரம் பண்ணலான்னு எண்ணம் வரும். நீங்கள் மீன ராசிக்காரர்கள் தங்க நகையை அடமானம் வச்சிங்கன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. ஏன்னா குருக்கு தங்கம் தான் மெயின். அந்த தங்கத்தை முடிஞ்ச அளவுக்கு அடமானம் வைக்காதீங்க, சேர்த்து வைங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் காட்சிகள் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஏமாறுவீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 35-45 வயசுக்குள்ள இருக்க வேண்டிய மீன ராசியில் உள்ள ஆண்கள், திருமணம் ஆன ஆண்கள், உங்கள் மனைவிக்கு ஒரு சில ஜாதகம் துரோகம் பண்ணுவீங்க. ஆசை பாசை அன்பா பண்பா நட்பா ஒரு பெண் அமைவா மீன ராசிக்குரிய ஆண்களுக்கு அந்த நட்பு காதலாக மாறி நாளடைவில் அது தப்பான ஒரு தொடர்பாக ஏற்படுத்திக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. இல்லைன்னா மாற்றான் மனைவிக்கு பல சொத்துக்களை இழக்கக்கூடிய தருணமும் உண்டு. இதுவும் இல்லைன்னா ஒரு மாற்றான் மனைவியோடைய சொத்துக்காக நீங்கள் யாரையாவது அடிக்க போய் அது ஒரு கேஸ் ஆகக்கூடிய தருணமும் உண்டு. நீங்கள் சாபத்தெல்லாம் சீக்கிரம் வாங்கிக்குவீங்க. மீன ராசிக்காரர்களுடைய குடும்பத்துக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் சூனியம் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்குதுன்னு சொல்லக்கூடிய தருணத்தில் அக்கம் பக்கத்துக்காரங்களோ உங்கள் ரிலேஷனோ உங்களுக்கு செய்வின சூனியமே பண்ணுவாங்க.
நம்புனா உங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருக்கும். அந்த வளர்ச்சி பார்த்து தான் உங்களுக்கு போராமல் பண்ணுவாங்க. யாரை நம்புறது யாரை நம்ப வேணாங்கிறது உங்களுக்கே தெரியாது. அதுலேயும் ஏமாறுவீங்க. ஆனால் பெரிய ட்ரீம் இருக்கும், பெரிய கடனும் இருக்கும். மற்ற ராசிக்காரனுக்குலாம் லட்சக்கணக்கில் கடன் இருக்கும், உங்களுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். 2025க்கு முன்ன ஒரு 2.5 வருஷம் 1 கோடி ரூபாய் கடன் அடைச்சா தான் வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லக்கூடிய தருணத்தில் சிக்கி சின்ன பின்னமாக இருப்பீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தோரத்தை இருந்தவங்க உங்களுக்கு இன்னைக்கு ஜென்மத்தில் சனி பகவான், ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு பகவான். அப்போ முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்தை தெளிவு பண்ணிக்குவீங்க, விற்க மாட்டீங்க. ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், இடத்த விற்கணும், ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு ஒரு தோற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. கோடி ரூபாய் கடத்தையும் அடைச்சிடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றத்தை ஈடு கொடுக்க முடியாது. ஏமாறாமல் யாரையும் ஏமாற்றாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் தாங்க பெரிய ஆள். போதும், இந்த 2.5 வருஷம் பட்ட துன்பங்கள்லாம் போதும். ஆன்மீக ஈடுபாட்டில் கோயிலும் அலைஞ்சதும் போதும். தனக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா கேட்டு மாந்திரிகத்தை தேடி ஓடுனதும் போதும். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். தனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே 2.5 வருஷத்தை நீங்கள் ஓடிட்டீங்க. யாரும் எவரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பயப்படாதீங்க. இது விதி. 7.5 சனி நடக்கும்போது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். மதம் மாறின தொடர்பு மட்டும் வச்சுக்கூடாது. யாராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். சுமூகமாக தெளிவான அமைப்பில் நம்ம அதுக்கான அமைப்பை வச்சுக்கணும். நிறையா சிறைவாசம் போகக்கூடிய ஜாதகமும் இந்த மீனராசி தான். தேவையில்லாத ஒரு இடம் பிரச்சனை, மண் பிரச்சனை, பொண்ணு பிரச்சனை, பெண்ணு பிரச்சனை, ஏதோ ஒன்று உங்களுக்கு தொந்தரவு வந்துட்டு போகும். இனிமே வராது. இனிமே நல்லா இருப்பீங்க. ஜென்மத்தில் தான் சனி பகவான் நீதிமான். நீ கஷ்டப்பட்டிருந்தீன்னா அந்த கஷ்டப்பட்டதுக்கு உண்டான தன்மையை உனக்கு லாபத்தை கொடுத்து நிம்மதி கொடுக்கக்கூடியவர். ஆனால் ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்கணும். ஒரே ஒரு ருத்ராட்சம் அணியணும். அந்த ருத்ராட்சம் அணிஞ்சாவே உங்கள் கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தது எல்லாமே போச்சு. சொத்து சுகத்தோட சுகபோகமான வாழ்க்கை வாழுவீங்க. பெரிய ஆசை இல்லாமல் சின்ன வழிமுறையில் பண்ணுவீங்க. தன்னுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். அப்படியாம்பட்ட ஒரு நேரம் இனிமே தான். தாயை மதிச்சுக்குங்க, தகப்பனை மதிச்சுக்குங்க. 7.5 சனியோ ஜென்ம சனியோ நடக்கும்போது கல்யாணம் நடந்திருந்தா மனைவிக்கு உங்களுக்கும் ஆகாது, இல்லைனா தாய் தகப்பனுக்கும் ஆகாது. ஏதோ ஒரு விரயமாகும் போது ரொம்ப கவனமாக இருங்க. மீன ராசியில் உள்ள ஆண்கள் அரசியல் பிரவேசத்துக்கு தயாராகிக்கிங்க. உங்களுக்கு தான் ஸ்கோப்பு. உச்ச நிலைமை வரக்கூடிய தருணம் உண்டு. சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு. உங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குது. ஆனால் பணம் இருக்குது, பதவி இருக்குது அப்படின்னு ஆதங்கத்தில் ஆசைகளில் மீன ராசிக்கார உள்ள ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. வீணான அவமானம் அவப்பேற்பட்டுருவீங்க. அதனால் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்து, இல்லறத்தோட நல்லறமாக வாழ்ந்து வரக்கூடிய வருஷத்தையும் மாதத்தையும் பீட் பண்ணணும். மீன ராசியில் உள்ள பெண்களை கட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். பாசத்துக்கு அதிபதியானவங்க மீன ராசி பெண்கள், பண்புக்கு அதிபதியானவங்க. சூப்பர் ஜாதகம் மீன ராசி பெண்கள். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடாது. 23, 25, 27, டெட்லைன் 29, இல்லைன்னா 31. இதுக்குள்ளே மீனராசி பெண்கள் கல்யாணம் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் சிஸ்டர் ஜாதகம், கவனமாக இருந்துக்குங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மாதம் இனிமே என்ன நடக்க போகுது, என்ன பலன்கள் அடைய போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் பலவீனங்கள் அடைய போகிறீங்க, பலவீனம் அடையாமல் பலன் பெறுவதற்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான தெளிவான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேள்வி. என்னன்னா,
உங்கள் ஜாதகத்தில் ஜாதக நோட்டில் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு 3-4 லைனு. ஜனனி ஜென்ம சௌக்கியானும் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்ண லிஞ்ஞானாம் ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு எழுதி தான் உங்கள் ஜாதகத்தையே கட்டத்தையும் போடுவாங்க, உங்களுடைய தலையெழுத்தையும் எழுதக்கூடிய தன்மை உண்டு. அந்த இதுக்கு என்ன மீனிங்னா, முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனையில் இப்பிறவியில் அனுபவிக்க நீ பிறந்திருக்க, இதுதான் அர்த்தம். இதிலே உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. தன்னுடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச சாப பாவ பலனை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் கேட்குறது தான் அர்த்தம். அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காருன்னா அவருக்கு உண்டான வழிமுறைகள், அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும். ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான திதிகளும் அவருக்கு உண்டான சாந்திகளையும் முறையாக கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும். அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை நம்ம தெளிவான அமைப்பில் இருந்தாவே குலதெய்வமும் நம்மளுக்கு சாதகமாயிரும், நம்ம முன்னோர் சாதகமும் வரும். அதுதான் முன்னோர் சொத்துகள். தாத்தா சொத்து பேரனுக்கு பேத்திக்கு தான். அந்த மாதிரியான தன்மை வரனால முன்னோரை நினச்சி நம்ம தெளிவான அமைப்பில் இருக்கணும். இயற்கையே அன்னை, இயற்கையை வணங்கணும். கடல், காடு, மலை, நிலம் இவங்களெலாம் நம்ம வணங்கணும். ஜீவ ராசி கொடிகளை வணங்கணும். மூலிகை செடிகளெல்லாம் நினைக்கணும். இப்படி இதுங்களோட தெளிவாக ஒன்றுடந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம ஆயுசு பொதுவாகவே ஜாதக ரீதியாக 120 வயசு. ஆனால் இன்னைக்கு 75 வயசு 3 மாதம் 13 நாள் நீ உயிரோடு இருந்துட்டாலே சொர்க்கந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அப்படி இல்லையே. ஏன்னா வெறி, பணம், ஆசை, இதெல்லாம் வெறிக்காக, பணத்தோடைய தேவைகள் அதிகமாக இருக்காக இன்றைக்கி நம்ம காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் தெளிவான அமைப்பில் இயற்கையை வணங்கணும். எவ்ரி மார்னிங் 6 to 7 உதிக்கிற சூரிய உதயத்தை நம்ம தலைமையில் உடம்பு மேலே வாங்கிட்டோன்னா நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும். சிவாய நம.